வணக்கம். கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். இப்போ நம்ம ரீட்டைல் பற்றி சொல்லியிருக்கேன், ஹோம் பிஸ்னஸை பற்றி, ஹோம் சேலை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ ஹோல்சேல் எப்படி பண்ண முடியும். ஹோல்சேலை பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு ஷாப்பு வேணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ரீட்டைல் கடை வேணும்னு தேவையில்லை. தேவைப்படுறது என்ன? கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டு சேல் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். அது வீட்டில் இருந்தும் பண்ணலாம், ஒரு ரெண்டில் ஒரு கடை போட்டு அதுலேயும் பண்ணலாம், இல்லை ஒரு ஷாப்பை பர்ச்சேஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் ப்ராடக்ட் உங்ககிட்ட கிடைக்கணும். உங்ககிட்ட அந்த மாதிரி கம்மியான ப்ராடக்ட், கம்மியான ரேட்டில் இருக்கிற ப்ராடக்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக எங்கே இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து. மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு லோ ரேட்டில், லோ ரேஞ்சில், லோ ப்ரைஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் தர மாட்டேன். ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல. மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல, A to B மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு கம்பெனியோட பேரு தான். அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் அவ்வளோ கிடையாது. ஆனா அவரு சொல்ற அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எப்படி அங்கே அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனியோட பேருல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு போட முடியும்? அவரு எப்படி பண்றேன்னா, ஒரு பல்கா ஆர்டர், ஒரு ப்ரொடக்ஷன் லிமிட்டுக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தருவேன், இல்லை கொடுக்குவேன். அவரு சொல்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், அவரோட டேக் போடுவேன், அவரோட கம்பெனியோட பிராண்ட் போடுவேன். அப்படி போட்டால அவரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாய் மாறும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு சாரி பல்கா எடுக்கிற, 10,000 பீஸ் எடுக்கிற, 10,000 பீஸ் நீங்க ஒரு கம்பெனி த்ரூவில் இருந்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது நீங்க சொல்லுவ, எனக்கு என்னோட பிராண்டோட நேம் அதுல வேணும், என்னோட பிராண்டோட ஸ்டிக்கர் அதுல வேணும், என்னோட கம்பெனியோட டேக் அதுல வேணும். ஸோ அப்படி பண்ணாலும் நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆயிடுவேன். இங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றேன். சூரத்துல, தமிழ்நாடு இருந்து நீங்க வரும்போது, இல்லைன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ் பேசுறவங்க இங்க இருக்கேன்னு நம்பிக்கையில நீங்க வரும்போது, இப்போ நான் மட்டும் கேசரியால, இப்போ நான் மட்டும் இல்லை, கேசரியால நான் இருக்கு, இன்னொரு அண்ணன் இருக்கு, 4 பேர் தமிழ் பேசுறவங்க இருக்கு. இந்த கம்பெனில மட்டும் இல்லை, சவுத்துல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு இருந்து தான் நிறைய ஆர்டர் வருது, சவுத் இந்தியால. ஏன்னா சாடி அங்கேதான் யூஸ் பண்றேன். ஸோ இங்க இருக்கிற கம்பெனிஸுக்கு எல்லாமே தெரியும், தமிழ் ஸ்டாஃபை கண்டிப்பா ஹையர் பண்ணணும். ஸோ அதனால இங்க இருக்கிற கம்பெனியில எல்லாமே தமிழ் ஸ்டாஃப் இருக்கு. நீங்க கால் பண்ணும்போது அவரும் பேசுவேன், நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனில தான் பேசுறேன், எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா.
ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லி இங்க பண்றது இதுதான். டேக் போடுறதும் கம்பெனியோட டீடைல்ஸ் ஒரு க்ளோத்தில் வரதும் இல்லை ஒரு அசல் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்னா ஓன் ஃபேக்டரி இருக்கணும், சொந்தமான ஃபேக்டரி இருக்கணும், சொந்தமான மெஷினரி இருக்கணும், அதுல ஸ்டாஃப் இருக்கணும். அந்த நான் சொன்ன அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில கிடைக்கிற கம்மியான ரேட்டுல அங்கே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மார்ஜின் போட்டிருக்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட கீழே இருந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணி இருக்க, அங்க இருந்து அவரு ஒரு மார்ஜின் ஆட் பண்ணி தான் அங்க பே பண்ணி இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் கஸ்டமர்ல இருந்து வாங்கணும். ஸோ கம்மியான ரேட்டுல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்காது. நீங்க நிறைய கேள்விப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சூரட்ல கம்மியான ரேட்ல கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேம் ரேட்ல எங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்டோட சேம் ரேட்ல உங்களுக்கு அங்க ப்ராடக்ட் கிடைக்காது. கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க போடுற கலெக்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னொருத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேல் பண்றது மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒவ்வொரு ப்ராடக்டும் என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி போடுறது இல்லை. நம்ம ப்ராடக்ட் ஒவ்வொரு ட்ரெண்டில் என்ன போகுதோ அது எல்லாமே நம்ம பார்த்து அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஏது என்ன பார்த்து அது நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபேக்டரியில இருந்து இங்க வந்துதான் நம்ம சேல் பண்றோம். ஸோ ஹோல்சேலை பத்தி நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்துல ஜாகிரதையில இருக்கணும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி செக் பண்ணி அவரோட ஜிஎஸ்டி நம்பர் செக் பண்ணணும். ஜிஎஸ்டியோட போர்ட்டல்ல பார்த்தால, கூகுள்ல போய் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பார்த்தால எங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்க ஆட் பண்ணால அங்கே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஹோல்சேலரா இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியானு. ஸோ அந்த மாதிரி குஜராத்தை எப்போதுமே நீங்க அப்ரோச் பண்ணும்போது, சூரட்ல அப்ரோச் பண்ணும்போது இது செக் பண்ணி தான் நீங்க பார்த்துட்டு தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த கம்மியான ரேட்ல இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்க ஹோல்சேல்ல சேல் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஹோல்சேல்ல ஆஃபர் போடும்போது இந்த மாதிரி கம்மியான ரேட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க ஹோல்சேல்ல ஆஃபர் போட முடியும். உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ராடக்ட் நீங்க ஒரு 150 ரூபாய்க்கு சேல் பண்ணாதானே உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருது, பிளஸ் நீங்க ஜிஎஸ்டி பே பண்றது, அதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணும்னா 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் வேணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரியல் மேனுஃபேக்சரை அப்ரோச் பண்ணணும். அந்த கம்பெனியை அப்ரோச் பண்றது நான் சொன்ன மெத்தடில் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போதுமே நீங்க கொஞ்சம் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் சூரட்ல வாங்க. கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி நீங்க ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க.
எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லாமே ஸ்டடி பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது, எப்படி நடக்குது, கூகுள் ரிவ்யூஸ் பாருங்க, யூடியூப்ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியோட கமெண்ட்ஸ் பத்தி பாருங்க, எப்படி எங்க இருந்து நல்லா கிடைக்கும்னு. லாஸ்ட்ல கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனியோட ரிவ்யூஸ் பாருங்க, யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ ஏதாவது அப்படி நீங்க ஒரு ஸ்டார்டிங் பண்ண நீங்க நினைச்சாலும் இன்னைக்கு உங்களோட ப்ரையாரிட்டி கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி முதல்ல வைங்க. ப்ரையாரிட்டி கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில முதல்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற தப்பான இடத்துல நீங்க போய் மாட்டிக்க மாட்டேன். இங்க இருக்கிற புரோக்கர்ஸ்ல நீங்க போய் மாட்டிக்க மாட்டேன். இங்க இருக்கிற தலால் அங்க போய் நீங்க மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா இங்க இருக்கிறது ஆட்டோக்காரனா இருக்கலாம், சின்ன பெட்டிக்கடை இருக்கிறவங்க இருக்கலாம், புரோக்கர்ஸான இருக்கலாம், டாக்ஸிக்காரங்க இருக்கலாம், எல்லாமே புரோக்கர்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது ரீட்டைல இப்போ நான் கன்க்ளூட் பண்றேன். ஹோம் சேல், ரீட்டைல், ஹோல்சேல், இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு நீங்க இன்னைக்கு கால் பண்ணுங்க. எப்படி சேல் பண்ணணும்னு நம்ம சொல்லி தருவேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி தருவேன், எப்படி அதுல பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்ம சொல்லி தருவேன், என்ன அதுல குவாலிட்டி இருக்கும், என்ன அதுல புதுசா இருக்கிற திங்ஸ் இருக்கும்னு நம்ம உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ என்ன சேஞ்ச் அதுல பண்ணலாம்னு நம்ம அதுல சொல்லி தருவேன். இங்க வரும்போது வர்றதுக்கு முன்னால எங்களோட யூடியூப்ல 35 சேனலுக்கு மேல இருக்கு. அதுல நீங்க பார்த்தால தமிழ்ல கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி தமிழ் என்ன போட்ட கூகுள்ல யூடியூப்ல பார்த்தால உங்களுக்கு என்னோட சேனல் கிடைக்கும். இல்லைன்னா இந்த லிங்க், இந்த வீடியோடு சேர்த்து என்னோட லிங்க் நான் போடுறேன். அதுல எங்களோட சேனலை பத்தி உங்களுக்கு டோட்டல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னோட வீடியோஸ் இதுல இருக்கு, கம்பெனியோட டோட்டல் டீட்டெயில்ஸ் அதுல இருக்கு, டிஸ்பிளேல என்னோட நம்பரும் போட்டிருக்கு. ஸோ அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி தான் இங்க வரணும். ஏன்னா எங்களுக்கு பிக்கப் சர்வீஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல என்னோட ஆஃபீஸ் இருக்கு, ஏர்போர்ட்டு நீங்க வந்தாலும் அங்க இருந்து நம்ம பிக்கப் பண்ணுவேன், எங்களோட வண்டி இருக்கு. ஸோ அப்படி ஒன்றும் போய் நீங்க மாட்டிக்க வேணாம். நேரா வரும்போது கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. 3 வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். 3 வீடியோஸ் நீங்க பாருங்க. இந்த வீடியோஸை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. யாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அவருக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் வருவே ஒரு புது சப்ஜெக்ட் சேர்ந்து. அது வரைக்கும் வணக்கம், நன்றி. साड़ी कुर्तिया हो लहंगा सही दाम का नाम केसरिया, सही दाम का नाम केसरिया।